இந்த பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே ஜன்னல் இருக்குது. இங்கே சுவிட்ச் போர்டு இருக்குது. இந்த சுவிட்ச் போர்டு வந்து இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 2 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஃப்ட்டு ஃபுல் கிராஸ் அங்கே வந்து 23 இருக்குது, இங்கே வந்து 24 இருக்குது. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் எல்லாத்தையும் வந்து போட்டதுனால நம்மளுக்கு எந்த லீக்கேஜ் அந்த மாதிரி இல்லை, திருப்பி ஓப்பன் பண்ண அவசியம் கூட இல்லை. ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேக் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே. இந்த சைடும் ஃபுல்லாகவே இந்த ஜன்னல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2 டோர் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக வந்து போட்டு முடிச்சுட்டோம். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 3.5 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து வார்ட்ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 ஃபீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது இன்னும் கட்டில் வந்து இன்னும் இந்த சைடு வந்து தள்ளலாம். இது ஃபேக்ட்ரியில் நடந்துகிட்ருக்க ஒர்க்கு ப்ராசஸ். ஆக்சுவலாக வந்து ட்ராயர் வந்து இதில் அதிகமாக வர்றதுனால எங்களுக்கு ஃபேக்ட்ரிலே வந்து பண்ணால் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வந்து இருக்காது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அசம்பிள் வந்து பண்ணிடுவோம். பாக்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிலே வந்து பண்ணது. அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் எடுத்துன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணது. ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்போர்ட்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் கிளைண்ட்டுக்கான்றது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்கே ஒர்க்கு ப்ராசஸ், அதுக்கப்புறம் டஸ்ட்டு, வீடு ஃபுல்லாக டஸ்ட் ஆகிறது அந்த மாதிரி வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம். அதனால தான் ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே எடுத்துன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ராயர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து க்ரூ எடுத்துகிட்டு தான் பண்ணுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளை எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து. அந்த வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஹேங்கர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். அது பக்கத்தில் வந்து 2 செல்ஃப், அதுக்கப்புறம் ட்ராயர் 2 செல்ஃப், கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரா வந்து கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட் மாதிரி வரும். அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வந்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மாற்றுற மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருப்போம். இந்த ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஹேங்கர் ஸ்பேஸ், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஃப். ஆக்சுவலாக வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த செல்ஃப் வந்து எடுத்துட்டாங்க. எல்லாமே செல்ஃப் ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் 2 ட்ரா வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரா. இது ஃபுல்லாகவே ஸ்லைடிங்கில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த சைடு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த காட் எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சஸ் தான் இருக்குது. இந்த 20 இன்ச்சஸில் வந்து நீங்கள் நார்மலாக டோரு போடணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து மேலே வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தப்பு இது. ஏன்னா மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா லெக் வச்சு தூக்கலானே தான் இருந்தோம். பட் என்னென்னா மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சைடு பாருங்கள், இந்த வால்ன்றது வந்து லெவலாகவே இல்லை. மேலே வந்து ஃபுல்லாகவே டச் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஆக்சுவலாக 1 இன்ச்சு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்ன்றது வந்து வட்டுக்கே இல்லை. அது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு டம்மி பீஸ் ஒன்று போட்டு சிலிக்கான் வந்து போட்டுருவோம். பட் என்னென்னா இதெல்லாம் ஒர்க்கு வந்து பண்ணாலும் அந்த இடத்துல வந்து டீப் அப்படின்னா அந்த முக்கால் பீஸ்ன்றது வந்து இந்த முக்கால் வந்து போட்டிருக்கும் பார்த்தீங்களா. இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த ப்ளைன்றதை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு மேலே ஒரு சைஸு கீழே வந்து ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வால்லாம் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த சைடு நம்ம டம்மி கொடுத்துட்டு கூட பண்ணலாம். பட் என்னென்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து சைஸஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுன்றது வந்து இங்கே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா போர்டு அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சிவிலில் வந்து பெருசாக கை வைக்காமல் இந்த வுட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணி வச்சிட்டோம். இந்த சைடு இருக்கும்.
இங்கே வந்து பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணலை, ஃபுல்லாத்தையும் நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து பண்ணி அப்படியே வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான். இந்த ஃபிக்ஸிங் ப்ராசஸ் வந்து ஒரு ஆஃப் டேக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. இன்னொன்று என்னென்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நான் இத்தனை வருஷமாக பண்ணுறேன், இவ்வளோ தப்புன்றது வந்து எங்கேயுமே நடக்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து வார்ட்ரோபோட சைஸ் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த லாஃப்டோட விட்த்ன்றது வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா 23 இன்ச்சஸ் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ். அந்த 23 இன்ச்சஸ்க்கு வந்து பாக்ஸ் ரெடி பண்ணி இங்கே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டம்மி பீஸ் வந்து போட்டிருக்கும். ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதெல்லாம் பில்டர்கிட்ட இல்லை நீங்கள் மேஸ்திரிக்கிட்ட இல்லை இன்ஜினியர்கிட்ட வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த டைமென்ஷன்றது வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹைட், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது. திருப்பி அது லெக்கு கொடுத்துட்டு பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தூக்கி இருந்தால் அங்கே வந்து பீஸ் போட்டிருக்கலாம். பட் ஏன்னா ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அப்படியே வந்து விட்டுட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ப்ரொஃபைல். இது வந்து பட்ஜெட்டில் வந்து பண்ணோம் அப்படின்னா ஸ்லைடிங் டோர் வந்து இப்படி பண்ணலாம். அரிஸ்டோ வார்ட்ரோப்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டு போடுற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங்கோட ட்ராக் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஆக்சுவலாக வந்து நான் நிற்கும் போதே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன பெட்ரூமுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் வந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ராக்ன்றது கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இது 2 டோரு. இதுலேருந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் வரும், இங்கேருந்து இந்த சைடு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் வரும். ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணி இது செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து தள்ளினீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு தான் ஓப்பன் ஆகும். இதுவே நீங்கள் 3 ஸ்லைடிங் ட்ராக் வந்து போட்டு கூட பண்ணலாம். நீங்கள் பட்ஜெட்டில் வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்லைடிங் டோர்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இந்த உள்ளே இருக்கிற ட்ராயர் இதெல்லாம் வந்து. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேர்கேஸ் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் மாற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் தான். நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து நீங்கள் வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஹோல்ஸ்லாம் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருப்போம். இந்த செல்ஃப் வந்து இங்கே வேணாம் அப்படின்னா தூக்கி மேலே கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் லைனாக போட்டு தான் கொடுப்போம். பட் என்னென்னா எங்களுக்கு இது போதும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹோல்ஸ் கீழே ஒரு ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து பண்ணிக்கலாம் இதில். இதுக்கப்புறம் ஸ்லைடிங் டோர் வந்து போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் கொடுத்துருப்போம். இதில் ஒரு யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும் ட்ராவர். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஈக்குவல் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைனாக வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ஏதாவது வந்து வைக்கணும் அப்படின்னா கீழே கூட ட்ராவர் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லைனாக கூட கொடுப்பாங்க, அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். பட் என்ன நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ரொம்ப குனிஞ்சு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவே ட்ராவர் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிற செல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நான் ஸ்லைடிங் டோர் போட்டதுக்கப்புறம் கூட காமிக்கிறேன் எப்படி வந்து ஒரு யூனிட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஓப்பனாக இருக்குது. இந்த ஓப்பனாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸ்லைடிங் டோர் வந்து ஒன்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு யூனிட் வந்து ஓப்பன் ஆகுனா எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது, என்னென்ன ஆக்சஸ் பண்ணலான்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இதில் 2 டோர்ஸ்ன்றது வந்து இருக்கும். இது வந்து செப்பரேட் பாக்ஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து செப்பரேட் பாக்ஸ். ரெண்டுத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 ஸ்லைடிங் டோர்ன்றது வந்து வரும். எந்த சைடு தள்ளினாலும் உங்களுக்கு வந்து ஒரு சைடுன்றது வந்து ஓப்பன் ஆகும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு 3 டோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே 3 டோர்ன்றது வந்து எந்த சைடாக இருந்தாலும் கூட மூவ் பண்ணிக்கலாம். இது 2 டோர் ஸ்லைடிங் டோர் வார்ட்ரோப். இது ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கிளிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஆக்சுவலாக வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஒயிட் கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக லாங்லேருந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃபினிஷிங் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன்லாம் ஒட்டி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் கலர் இந்த மாதிரி பட்டி இருக்கும். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். அதில் இப்போது நான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சிங்கிள் சைடு வந்து ஓப்பன் பண்ணோன்னா இப்படி இருக்கும். ஒரு ஹேங்கர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒன்று மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜில் வந்து கொடுத்துருப்போம். ரைட் சைடில் வந்து ஒரு செல்ஃப், அதுக்கு கீழே வந்து ஒரு ட்ரா, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா வந்து 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். 2 பேர் ஜென்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து யூஸ் இல்லை. ஏன்னா இது வந்து சாரீஸ் வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஆல்ரெடி உள்ளே இருந்ததுன்னு சொல்லியிருப்பேன். இந்த சைடு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிஷ்னல் ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வுட்லேயே வந்து பண்ணியிருக்கோம். அது ஓவராலாக வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். நான் இப்போ லைட் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். பட் ஏன்னா ரியலாக வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே வார்ம் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். எல்லா லைட்டும் வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாகவே இருக்கும். அது இப்போ நான் அது க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது ரெண்டாவது வந்து பார்க்கும்போது ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஃப் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ்க்காக வந்து இது தனியாக வந்து கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து 2 ட்ரா, அதில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக், கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரா. இந்த ட்ரா வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 600 வந்து நம்ம பாக்ஸ் வந்து மேக் பண்ணுறதுனால ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். கீழே இருக்கிற ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த ட்ரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து பாருங்கள் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஆள் கூட நிற்க முடியாது. ஏன்னா ஸ்லைடிங் டோர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கு வந்து இப்படி இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். பட் என்ன கிளைண்ட்டுக்கு வந்து இந்த டிசைன் தான் பிடிச்சிருந்தது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. பட்டி டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து மேக் பண்ணது. பட் ஏன்னா இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணது. ஏன்னா இது மட்டும் ரொம்ப ஹைலைட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றதுக்காக சிம்பிளாக வந்து போட சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் ஒரு ட்ரா வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரா. இந்த கீழே இருக்கிறது வந்து நீங்கள் நிறைய மேக்ஸிமம் வந்து கீழே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப டவுன் பண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாத ஆளுங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே இருக்கிற செல்ஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லைனாக ஃபுல்லாக கொடுக்குறதோட கீழே ரோல் வந்து ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு மேலே வந்து செல்ஃப் வந்து போட்டுக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான்.